எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். என் பொண்ணுகள் 2 பேர் இங்கே இருக்கா, ரக்ஷா அண்ட் சௌந்தர்யா. அவகிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா ஐப்பசி அமாவாசை பற்றி. ஸோ ஐப்பசி மாதம் நிறைய ஈவெண்ட் இருக்கு. திவாலி, ஆகாஷ தீபம், அந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ தீபாவளிக்கு பாட்டியோட வருஷாபிகம் முடிஞ்சு 1 இயர் கழிச்சு இதான் பண்டிகை. ஸோ எல்லாரும் யுஎஸ்ல இருந்து இதுக்காக வந்திருக்கோம். தீபாவளிக்கு அப்புறம் ஆகாஷ தீபம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால அதை பத்தி மன்னியோட ஒரு குட்டி இன்டராக்டிவ் செஷன் தான் இது. ஓகே, ஸோ நீங்க சொல்லுங்க மன்னி. சூப்பர், கண்டிப்பா. ஸோ ஐப்பசி அமாவாசை, அதாவது சம்டைம்ஸ் தீபாவளி அன்னைக்கே வரும், இல்லைன்னா அடுத்த நாள் வரும், இல்ல ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கும். இந்த வருஷம் 21st இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐப்பசி அமாவாசையில இருந்து கார்த்திகை அமாவாசை வரைக்கும் நம்ம ஏத்துறதுதான் ஆகாசி தீபம். 30 நாளைக்கு ஏத்தணும். அதோட பெனிஃபிட்ஸ் என்ன தெரியாது இல்ல, லைஃப்ல நல்லா ப்ராஸ்பர் பண்ணுவோம். சோ இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ். சில பேர் வேண்டின்னு ஏத்துவா, அம்மா சொல்லி நானும் ஏத்திருக்கேன். எனக்கு பர்சனலாவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு. அண்ட் அம்மாக்கும் நிறைய பேர் அம்மா சொல்லி ஏத்தி பெனிஃபிட் ஆனவா மெசேஜஸ் எல்லாம் அம்மா காமிச்சிருக்கா. நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் இதுல இருந்து பெனிஃபிட் ஆயிருக்கா. சோ லைவ் ப்ரூஃப் நிறைய பார்த்திருக்கோம். ஆமா, ஆகாஷ் தீபம்னா எந்த மாதிரி டைப்ல இருக்கு அப்படினு ஏதாவது நம்ம காமிக்கலாமா? அப்போ சோ இந்த மாதிரி இப்ப நம்ம பாட்ல இருக்கு. இந்த மாதிரி தீபம் இருந்தாலும் ஓகே. அப்படின்னா நார்மல் ரவுண்ட் அகல் பெருசா வரும். அதுலயும் 8 முகம் போட்டு ஏத்தலாம். இல்லன்னா 8 முகம் இருக்கிற அகல் கிடைக்கிறது அது கிடைச்சாலும் ஓகே. பேசிக்கலி 8 முகம் வேணும், 8 திரி போட்டு ஏத்தணும். இது பிராஸ்ல தான் ஏத்தணுமா இல்ல எப்படி வேணா? எது வேணா ஓகே. மண் அகலா இருக்கலாம். உங்ககிட்ட சில பேராட்ல இப்ப வெள்ளியில கூட வச்சிருக்காங்க. வெள்ளியில இருக்கு, பிராஸ்ல இருக்கு, இல்ல மண் அகல் எதுவா இருந்தாலும் ஓகே. பட் 8 முகம் போட்டு ஏத்தணும். ரெட்டப்பட்ட திரியில 8 முகம் போட்டு ஏத்தணும். எங்க ஏத்தணும் மன்னி? இது நார்த் ஈஸ்ட்ல ஆகாச தீபம்ன்றது ஆகாசத்தை பார்க்கணும். அதுக்கு அவுட்டோர்ல தான் இருக்கணும். பால்கனியா இருக்கு. ப்ரிஃபர்ட் மொட்டை மாடி இல்லைன்னா டைரக்டா ஸ்கை பாக்குற ஆத்துல திண்ணை அந்த மாதிரி வெளியே இடம் இருந்ததுன்னா பெட்டர். பட் முடியல, இப்ப அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருந்தா பால்கனி ஆர் எங்கேயாவது கொஞ்சம் ஸ்கை தெரியற மாதிரி இருக்கிற இடத்துல நார்த் ஈஸ்ட்ல ஈவினிங்ஸ்ல ஏற்றணும். ஈவினிங்ஸ்ல ஐப்பசி மாச அமாவாசையில இருந்து கார்த்திகை மாச அமாவாசை வரைக்கும் ஒரு மாசத்துக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னு ஏதாவது இருக்கா? கோலம் போட்டுட்டு ஏத்த ஆரம்பிக்கணும். நடுவுல சம்டைம்ஸ் விட்டு போயிடும், எங்கேயாவது டிராவல் பண்ணிடுவோம். அன்அவாய்டபிள் ஏதாவது சிச்சுவேஷன் ஒரு நாள் ஏத்த முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். எவ்வளவு நாள் முடியுமோ ஏத்துறது நல்லது. இது எண்ணெய் அதெல்லாம் நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாமா? இல்ல நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய், நெய்யோ அது நம்ம பெருமாளுக்கு வேணா நெய்ல ஏத்திக்கலாம். இந்த ஆகாச தீபம் நல்லெண்ணெய் ஏத்துறது பெஸ்ட் பெனிஃபிட். ஓகே, இப்போ நம்ம ஏத்திடுறோம் விளக்கு. யூஸ்வலி சன்செட் டைம் 5 அந்த மாதிரி ஏத்துவோம். நம்மளே கையமர்த்தணுமா இல்ல தானா மலையறதுக்கு விட்டுடலாமா? அது ஒரு நீங்க சொன்ன மாதிரி சன்செட் ஒரு 5:30 ரேஞ்ச்ல ஏத்திட்டு அது எண்ணெய் எவ்வளவு இருக்கோ அது எவ்வளவு நேரம் எரியறதோ எரியலாம், ஒண்ணுமே தப்பு இல்லை. அதே மாதிரி வாசல்ல வைக்கிறதுனால காத்துக்கு அணையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ அதனால 4 பக்கமும் அது அணையாத மாதிரி ஏதாவது ஒரு அணை கட்டி வச்சிருந்தோம்னா அது அணையாம அது எவ்வளவு நேரம் எரியறதோ எரியலாம். மெயின் பர்பஸ் ப்ராஸ்பெரிட்டி, வெல்த், growth அதெல்லாம் தான். கடனும் நிறைய பேர் சொன்னது கடனுக்காக வேண்டிட்டு ஏத்தினோம். நிறைய பேர் கடன் அடைஞ்சிருக்கு அப்படின்றது. ஓகே, சோ பேசிக்கலி இது ஐப்பசி அமாவாசையில இருந்து கார்த்திகை அமாவாசை ஒரு மாசத்துக்கு நார்த் ஈஸ்ட்ல கோலம் போட்டு 8 முகம் திரி போட்டு ஒரு ரவுண்ட் எதர் அகல் விளக்கா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், வாட் எவர் ஆத்துல என்ன அவைலபிளா இருக்கோ அந்த விளக்க நார்த் ஈஸ்ட்ல 8 முகம் போட்டு நல்லெண்ணெய் விட்டு ஈவினிங் ஒரு 5:30 பொழுது சாயிற நேரத்துல ஏத்திட்டு அது அணையிற வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். அது காத்துக்கு அணையாம இருக்க சைட்ல ஏதாவது ஒரு அணை மாதிரி வச்சு பண்ணலாம். ஓபன் ஸ்பேஸ்ல எஸ். ஓகே, ஆகாசத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் அது. ஓகே, ஸோ இதுதான் ஆகாச தீபம். ஸோ நிறைய பேருக்கு இந்த எரிஞ்சிருது, இந்த கருப்பாயிடுது, இந்த விளக்கு கருப்பாயிடுது.
ஸோ அதுக்கு என்ன டிப்ஸ்னா திரியை வந்து நல்லா மெல்லிசா திரிச்சு நல்லா தேய்ச்சிண்டு இப்ப டப்புன்னு சத்தம் கேட்டுதா? அது மாதிரி கருப்பாயிடுது. அதுக்கு என்ன பண்றது? மெலிசா திரிய எடுக்கும் போதே ரொம்ப மெல்லிசா எடுத்துட்டு நல்லா திரிக்கும் போது நல்லா தின்னா திரிச்சிட்டோம்னா அது ரொம்ப பெருசா எரியாது. எரியும் போது அது ஃபுல்லா எரிஞ்சு விளக்கு கருப்பாகும். அது வந்து அந்த எரியும் போது அது வந்து ரொம்ப விளக்குல இருந்து தொங்குற மாதிரி திரி வரப்படாது. அந்த பொட்டு மாதிரி இருக்கணும். அந்த மூக்குக்கு மேல ஒரு பொட்டு வச்ச மாதிரி இருக்கணும் அந்த திரி. நான் சொல்றது கரெக்டா தப்பா? அப்படி நிறைய பேர் பாத்திருக்கேன் நான். ரொம்ப திரி அப்படி தொங்கும், கீழே அது ஏற்றி விடுறதுனால அது என்ன ஆகும், அந்த முகம் எல்லாம் கருப்பாயிடும். அது மூக்குக்கு மேல ஒரு மூக்குத்தி வச்ச மாதிரி இருக்கணும் அந்த திரியோட அந்த ஜுவாலை. கரெக்ட் தானே? வெரி குட். நீங்க சொன்னாலே கரெக்ட் தான் பாருங்க. அப்படியா? ஆமாப்பா. தேங்க்யூ. ஸோ நல்ல இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு பார்த்தோம் ஆகாஷ தீபத்தை பத்தி. நம்ம இனிமே நிறைய தீபாவளி ரெசிபிஸ் நிறைய இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ரக்ஷா அண்ட் சௌந்தர்யா.